ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மளித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாம் இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையும் உங்களை தொடர கர்த்தர் உதவி செய்வாராக என வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அதாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். கிருபை மட்டுமல்ல, அந்த கிருபையினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை தருகிற தேவன். இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை பல சூழ்நிலைகளில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவர் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை இழந்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எத்தனையோ விதங்களே மனிதன் வாழ்கிறான். சமாதானத்தை இழப்பதற்கு பல காரணங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், அல்லது கணவன் மனைவி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானத்தை கெடுப்பது தான் சத்துருடைய வேலை. ஸ்தோத்திர தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. சத்ருவானவன் பல விதங்களிலே குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஐக்கியத்தை, அன்பை நிர்மூலமாக்கி, பிரிவினைகளை உண்டாக்கி, சண்டை சச்சரவுள்ள குடும்பங்களை உண்டாக்கி, சமாதானத்தை இழந்து ஒரு உள்ளத்தின் ஒரு வியாகுலத்தோடு நீங்கள் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின தேவன். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சமாதானத்தை தொடர்ந்து தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்கள் சிலுவையில் உண்டு பண்ணினார். சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இந்த உலகத்தில் இருந்தபோதும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு நன்மை செய்து சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் சமாதானம் எதனால் கெட்டு போகுது அப்படின்னா வியாதி. எங்கே பார்த்தாலும், எந்த குடும்பங்களை பார்த்தாலும் பார்த்தா சரீர பிரகாரமான பலவிதமான வியாதிகள். எத்தனையோ டாக்டரை பார்த்துருந்தோம், அது சுகமான மாதிரி தெரியலை. குறிப்பாக இன்றைக்கு சுகர் அப்படிங்கிறதான ஒரு வியாதி, புற்றுநோய் அப்படிங்கிறதான ஒரு வியாதி, தைராய்டு அப்படிங்கிறதான ஒரு வியாதி அனைவருடைய வாழ்க்கையில் பல சமாதானமின்மையை கொண்டு வருகிறது. வாழ்க்கையில் இதனால் தீரவே மாட்டுங்க. இதுக்கு என்ன செய்கிறது? எத்தனையோ மருத்துவங்களை திரும்ப திரும்ப மாறி மாறி அலோபதி, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, பலதரப்பட்டதான தமிழ் வைத்தியங்கள்கிட்ட சொல்லி எடுத்து சுகமே இல்லை, இனி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12 வருஷம் பெருமாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் சொல்கிறது, அநேக வைத்தியரால் அவள் என்ன செய்தாள்? 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, அநேக வைத்தியர்களால் மார்க் 5:26 தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து, வைத்தியரை பார்த்து 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 உண்டான எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். வாழ்க்கையில் சமாதானமே இல்லாமல் போச்சு. ஸ்தோத்திரம். என்ன செய்கிறது? ஒன்றும் தெரியல. என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா, சரி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நமக்கு சுகம் கிடைக்கட்டும்னு சரியான ஒரு டாக்டரை சூஸ் பண்ணான். அவர் பெயர் இயேசு. நேராக அந்த 12 வருஷ பலவீனத்தோடு வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் தெய்வ வல்லமை புறப்பட்டது. அவருடைய வியாதியை மாற்றி ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார். 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீ. இதை கேட்கிற இந்த அனுதின கர்மலைத்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் நிச்சயம் இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இந்த உலகம் தராத சமாதானத்தையும் சந்தோஷத்தை நிச்சயம் கேட்டோம். தைரியமாக பரலோக பிதாவை, சமாதானத்தை நீர் உண்டு பண்ணினவர் சிலுவையில், இன்றைக்கும் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற அப்படின்னா இஷ்டம்.
ஆண்டவரே, பல வருடங்களாய் மாதங்களாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொட்டு ஒரு அற்புத விடுதலை கட்டிட போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்தம் பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மொழி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.